ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வரக்கூடிய ரமலான் மாதத்துக்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, புளி பேஸ்ட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. புளி பேஸ்ட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை உணவில் சேர்த்து சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நம்ம புளியை ரொம்ப வேக வச்சாலே கடுத்து போயிடும். அதை குக்கரில் போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி பாக்ஸில் போட்டு 1 மாதம் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டா அது எப்படிங்க டேஸ்ட் இருக்கும்? புளிகளை இதை மாதிரி உருண்டைகளாக போட்டு நம்ம ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டு தேவையானப்போ ஒரு உருண்டையை எடுத்து ஊற போட்டு 5 நிமிஷத்தில் ஊறினதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றிட்டு போயிடலாங்க. அதுக்காக கஷ்டமான வேலைன்னு நினச்சி அதை வேற புளி பேஸ்ட் 2 மணி நேரம் வேலை பார்த்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சு அது எதுக்கு தான் அப்படி வச்சு சாப்பிட்றாங்கன்னே தெரியல. அப்படி செய்கிறது சரியா தப்பான்னு கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்து நோன்புக்கு தேவையான மெயினான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இல்லைன்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே ஓடாது. நோன்பு நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையுமே சமமான அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா 1 வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 மாதத்துக்குலாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு வாரத்துக்கு இது ஒரு தடவை நம்ம மறுபடியும் திருப்பி வேணும்னா செஞ்சுக்கிடலாம். எந்த பொருளையும் ரொம்ப நாள் ஃப்ரீசரில் வச்சு அதிகமாக சாப்பிடாம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.